ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணிக்கும் வினோத்துக்கும் ஒரு பிரச்சனை. அதாவது காலையே வந்து சும்மா ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டோட ஆரம்பிப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பிரவீன்ராஜ் வந்து நல்லா பண்ணுறாரு. எல்லாரும் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுங்க அப்படின்றாரு. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம தர்பூசணி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகிறாப்புல. அப்போ பிரவீன்ராஜ் வந்து என்ன போதும் அப்படின்றப்ப நிறுத்துங்கன்னு சொல்லி எல்லாரும் வந்து சொல்கிறானுங்க. அப்போ வினோத் வந்து கை காட்டிடுறாரு இப்படி. உடனே ஒரு டென்ஷன் ஆயிடுது. இவர் வந்து அது கை காட்டுறாரு, அவர் அதெல்லாம் என் கை காட்டுறான் அப்படின்ற மாதிரி ஒரு ஏறி வரும் பொழுது, ஏய் அவர் சொன்னார்ரா கேள்றா, இவர் சொன்னார்ரா கேள்றான்னு சொல்லிட்டு வார்த்தையை வந்து விட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பைத்தியக்கார நாயே அப்படின்ற மாதிரி வந்து விட்டுறாரு. உடனே அது தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து சுட்டு போட்டுறாங்க நம்ம வினோத்தை. ஸோ தப்புன்னு சொல்லி சுற்று போட்டால் கெமி ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணது தப்புனா அந்த வார்த்தை விடக்கூடாது அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே, என்னம்மா இதுக்கு முன்னாடி என்னை பற்றி அவன் ஏதோ வார்த்தை சொல்லியிருக்கான், அதெல்லாம் கேட்க நீ வரலன்னொன்னே, அதை நான் பார்க்கலண்ணா, நான் பார்த்தா நான் சொல்லுவேண்ணா அப்படின்ற மாதிரி கெமி சொல்ல உடனே, அப்படியா சரி இப்போ பார்க்கல, அப்போ நீ பேசுறது நீ எதுக்கு பாயிண்ட் கொடுக்க வர உள்ள அப்படின்ற மாதிரி நம்ம வினோத் வந்து கெமியை கேட்க மாற்றி மாற்றி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் வந்து சரி நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே செம்ம டென்ஷன் ஆகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சுக்கிறாங்க. எல்லாம் வந்து பயங்கரமாக அடித்து அப்படியே அந்த வீடே வந்து பற்றி எரியுது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன்ராஜ் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு என்னமோ, பட் அது ஆகலை. வினோத் வந்து பயங்கர டென்ஷன் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் வந்து இன்னும் செம்மையாக விட ஆரம்பிக்க ட்ரை பண்ணுறோம். அதுக்குள்ளேயும் வந்து டக்குன்னு எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுன்னு சொல்லி தண்ணி குடிக்க போயிட்டார். அதுக்கடுத்து தர்பூசணி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கத்துன்னு கத்துறாப்புல. கோவம் வருது, அவருக்கு பயங்கரமாக இன்டிமிடேட் ஆகிடுறாரு. ஸோ அடித்து நகர்த்துறாப்புல. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சண்டை என்ன ஆகுதுன்னு இது தீராதுன்னு சொன்னோடனே, சரி ரைட் நம்ம வந்து வழக்கம் போல் போயிடும்னு சொல்லிட்டு ஓட்டிங் போயிடும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு எல்லாம் வந்து உட்கார வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன தரப்புலேருந்து பேசுங்கன்னு சொல்லி சொன்னோடனே ஒவ்வொரு தரப்புலேருந்தும் பேசுகிறாங்க. அதாவது நம்ம வாட்டர்மெலன் வந்து ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறது, இல்லை இவர் தான் வார்த்தையை விட்டார் அப்போல்லாம் நீங்கள் கேட்கலன்றாரு. ஸோ மாற்றி 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு, நல்ல ஒரு பாண்டிங் இருந்துச்சு. அவர் வந்து தர்பூசணிக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு வினோத், அதை நம்ம பார்த்துருக்கோம். பட் இது வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன் அதை பண்ணுறாங்க அப்படின்றதே நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. இதில் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. ஆக்சுவலாக வினோத்தும் வந்து வார்த்தையில் விட்டுருக்கக்கூடாது. நம்ம அது வாட்டர்மெலனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான வார்த்தைகளும் வந்து விட்டுருக்கிறதுக்கு முன்னாடி கேடுகட்ட வார்த்தைகள்லாம் வந்து உபயோகப்படுத்தியிருக்காரு அவர் மேலே. சரியா? ஸோ ஆனால் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வினோத் தான் விட்டுருக்காரு. ஸோ அந்த வகையில் வினோத் பண்ணது தான் வந்து ரொம்ப பெரிய தப்பாக இருக்கும். பட் 2 பேரும் வார்த்தையை விட்டாங்க அப்படிங்கிறது தான். அப்புறம் விக்ரம் வந்து கேட்குறாங்க யார் உங்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு என்னமோ வந்து வினோத் தான் இன்டிமேட் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டார். ஏன்னா அவர் தான் வந்து ரொம்ப தொல்லை பண்ணிட்ட மாதிரி ஒரு வார்த்தை விடுறாரு அப்படின்ட்டு. அது உண்மை தான். வினோத் தான் வந்து ஓவராக வந்து இந்த திவாகர் மேலே வந்து அடிச்சு விளையாடுறது, இந்த மாதிரி நிறையா ஃபன் பண்ணுறது, நிறைய கண்டென்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாம் வந்து வினோத் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும். இதில் ஒன்றும் இல்லை, நிப்பாட்டினது ஏன் அது அவர் சொல்லணும்னு பிரவீன்ராஜ் சொல்கிறார். பிரவீன்ராஜ் கிட்ட அவன் தான் கேப்டன். திவாகர் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, பிரவீன்ராஜ் தான் என்ன நிப்பாட்டணுமே தவிர நீங்கள் எல்லாம் அதை ஏன் வர்றீங்க? அப்போ வினோத்துடைய அதில் அந்த எதிர்வாதம் என்ன அப்படின்னா, நான் மட்டும் வரல, இன்னும் 2 பேரோட சொன்னாங்க, அது எதுக்கு என்ன மட்டும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது கேட்டதோடு ஓகே, பட் வார்த்தைகள் விட்டது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வினோத்துக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு. இதில் அரோராலாம் உள்ள வந்து பேசுகிறாங்க. அரோராலாம் வந்து வாட்டர்மெலன் வந்து நீங்கள் அன்றைக்கி விட்டீங்க தெரியுமா அப்படின்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. ஸோ விக்ரம் கொஞ்சம் நடுநிலையாக இருந்து பேசினார் அந்த விஷயத்தில். நான் வினோத் தான் ரொம்ப தூண்டு வகையில் பேசுகிறார் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்புறம் எஃப்ஜே சொல்கிறான், ஏங்க இங்கே வந்து எல்லாத்துக்கும் பேச உரிமை இருக்குங்க, ஓகே, ஸோ யாருக்கும் பேசக்கூடாதுன்னு இல்லை, பட் பேசும்போது நீங்கள் தடுக்காதீங்க. அது எவ்வளோ நிமிஷம் பேசிட போகிறாங்க, மிஞ்சி பண்ண பாரதி தான் சொல்கிறாங்க, இன்னும் 10 பேசிடுவாங்களா, விடுங்களேன் அப்படின்றாங்க. ஆமாம், அப்போ தலை சொல்கிறாரு அப்படிங்கிறப்ப தலை பார்த்துப்பார், நீங்கள் யாரும் உள்ளே வராதிங்க அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து 19 பேசிட்டான். எஃப்ஜே கொஞ்சம் நல்லா மெச்சூர்ட் ஆகிட்டாங்க. அது பார்க்கவும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஏன்னா டக்கு வார்த்தையை விடுவான், இப்போ வந்து வார்த்தையெல்லாம் விட மாட்டான், அப்படியே வந்து மெச்சூர் ஆகிட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதுக்கு நடுவில் வந்து கனி பார்வதியார் ஒரு டிஸ்கஷன், இவர் நான் என்னால் பண்ணுவேங்க்கா, சாரி கேட்டுருங்க, ஒரு சாரி, பட் இனிமேல் நான் ஃபைட் பண்ணுவேன், ஏதாவது கருத்து இருந்தால் உங்களுக்கு சண்டை போடுவேன், நீங்கள் அதை பற்றி இது பண்ணாதீங்க, அது அப்படி தான் இருக்கணும், அது எனக்கு தெரியும், நீ ஏதாவது எழுதுக்கிறதுக்கு நான் சண்டை போடுவேன், அப்போ பேசி வச்சுட்டு வந்துருக்கீங்களாடா 2 பேரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ 2 பேரும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்புறம் பிரவீன்ராஜ் வந்து இவங்க 2 பேரையும் வந்து நிற்க வச்சு பேசி, இனிமேல் நீங்கள் வந்து வார்த்தை விடக்கூடாது வினோத்துக்கிட்ட, நீங்கள் வந்து ரொம்ப இதாக ஒரு மாதிரி வந்து பேசக்கூடாது, ஓகே, கிளாப் பண்ணுங்க அப்படின்றாரு. 2 பேரும் வந்து கிளாப் அடிக்கிறாங்க. கிளாப் அடிச்சு இந்த பிரச்சனை பிரியுது. அப்புறம் பிரிஞ்சாலும் வினோத் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா போய் திவாகரை பற்றி பேசுகிறது, திவாகர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து வினோத்தை பற்றி பேசுகிறது,
இந்த மாதிரிலாம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி போகுது, இல்லை எந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பிரச்சனைகள் நகரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் காலையில் பாசிட்டிவாக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நெகட்டிவாக போயிருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.